தமிழக மாணவர்கள் ஆசிரியர்களின் நலன் கருதி சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் 2152 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு உடனே விடுவிக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். டெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. மாநிலங்களில் நிறைவேற்றப்படும் திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை மீட்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். கூட்டு பணிக்குழு கூட்டத்தை கூட்ட வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம். தமிழகத்திற்குரிய நிதியை வாங்கித்தர அண்ணாமலைக்கு துப்பில்லை என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காட்டம். பிரச்சினைகளை திசை திருப்ப அண்ணாமலை ஏதேதோ பேசி வருவதாக உதயநிதி ஸ்டாலின் பதிலடி. முடிந்தால் அண்ணாமலையை அண்ணா சாலை பக்கம் வரச் சொல்லுங்கள் என உதயநிதி ஸ்டாலின் சவால். தன் வீட்டில் வால் போஸ்டர் ஒட்டுவதெல்லாம் ஒரு சாதனையா என்றும் கேள்வி. மொழிக் கொள்கை விவகாரத்தில் தமிழக அரசியல் தலைவர்கள் இரட்டை வேடம் போடுவதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. விஜய், தொல் திருமாவளவன் நடத்தும் பள்ளிகளிலும் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கப்படுவதாக பேட்டி. சென்னைக்கு எப்போது வருகிறேனோ அப்போது அண்ணா சாலையில் எங்கே வரவேண்டுமோ அங்கு வர தயார். பாரதிய ஜனதா தொண்டர்கள் இல்லாமல் தனி ஆளாக வருகிறேன், தடுத்து பாருங்கள் என்று உதயநிதி ஸ்டாலினுக்கு அண்ணாமலை சவால். சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் எதையும் தான் நடத்தவில்லை என அண்ணாமலைக்கு திருமாவளவன் பதில். தமது இடத்தில் வேறு ஒருவர் பள்ளிக்கூடம் நடத்த அனுமதி கேட்டுள்ளதாக விளக்கம். சந்திரயான் 4 விண்கலத்தை 2027ஆம் ஆண்டு விண்ணில் ஏவ இஸ்ரோ திட்டம். ஆராய்ச்சி கருவிகளை 5 தொகுதிகளாக பிரித்து 2 ராக்கெட்டுகளில் அனுப்பும் திட்டத்திற்கான பணிகள் தீவிரம். இந்தியாவில் அடுத்த 5 ஆண்டுகளில் மேலும் 50 விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு அறிவிப்பு. விமான போக்குவரத்து அதிகமாகும் என்பதால் கூடுதலாக 20,000 பைலட்டுகள் தேவைப்படுவார்கள் எனவும் தகவல். சத்தீஸ்கர் மாநிலம் தண்டைவாடா மாவட்டத்தில் நக்சலைட் தாக்குதலில் அரசு பள்ளி ஆசிரியர் உட்பட 2 கிராமவாசிகள் படுகொலை. இருவரும் போலீஸ் இன்ஃபார்மர்களாக செயல்பட்டதாக துண்டு பிரசுரங்களை எரிந்து சென்றனர். டெல்லியில் யமுனை நதியை மிதவை எந்திரம் மூலமாக சுத்தப்படுத்தும் பணி தீவிரம். 22 கிலோமீட்டர் தூரத்திற்கு தூய்மைப்படுத்த 3 ஆண்டு திட்டம். மகா கும்பமேளாவை மரண கும்பமேளா என விமர்சித்த மமதா பானர்ஜியை கண்டித்து பாஜக எம்எல்ஏக்கள் ஆர்ப்பாட்டம். கொல்கத்தாவில் கண்டன முழக்கங்கள் எழுப்பி போராட்டம். டெல்லி அருகே அடுக்குமாடி குடியிருப்பு லிப்டில் இருந்து சிறுவனை வலுக்கட்டாயமாக வெளியே தள்ளிய பெண் கைது. வளர்ப்பு நாயை லிப்டுக்குள் கொண்டுவர வேண்டாம் என கெஞ்சிய சிறுவனிடம் மனிதாபிமானமின்றி நடந்து கொண்டதால் நடவடிக்கை. தலித்துகள், பழங்குடியினர் உட்பட விளிம்புநிலை மக்கள் ஆங்கில மொழியை அவசியம் கற்க வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்தல். ஆங்கில மொழி தெரிந்திருந்தால் எங்கு சென்றும் பணிபுரியலாம் என்றும் அதுவே பேராயுதம் என்றும் கருத்து. அசாமில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்போடு மொபட்டில் சென்ற காங்கிரஸ் எம்பியை கிரிக்கெட் மட்டையால் தாக்கிய கும்பல். வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தி எம்பியை மீட்ட பாதுகாவலர். டெல்லியில் நடைபெற்ற யமுனை ஆரத்தியில் பங்கேற்ற முதலமைச்சர், அமைச்சர்கள். பதவியேற்ற முதல் நாளில் புண்ணிய நதிக்கு ஆரத்தி எடுத்து வழிபாடு. ஒடிஷாவின் ருஷிகுல்யா கடற்கரையில் முட்டையிட வந்த ஆமை கூட்டம். கடற்கரை நெடுகிலும் இனப்பெருக்கத்திற்காக வந்த ஆமைகளை பாதுகாக்கிறது வனத்துறை. கடலூர் மாவட்டத்தில் இன்றும் நாளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கள ஆய்வு. 30,000 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். டெல்லி தனியார் மருத்துவமனையில் சோனியா காந்தி அனுமதி. மருத்துவ பரிசோதனைக்கு பின் இன்று டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என தகவல். டெல்லியில் இன்று மராத்தி இலக்கிய மாநாட்டை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. 2600 மராத்திய பாடல்கள், 50 புத்தகங்களை வெளியிட ஏற்பாடு. அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்டு பனாமாவில் தங்க வைக்கப்பட்டுள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக உள்ளனர். விடுதியில் ஜன்னல் வழியாக உதவி கோரிய வீடியோ வெளியான நிலையில் இந்திய தூதரகம் விளக்கம். டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா தலைமையில் நடைபெற்ற முதல் அமைச்சரவைக் கூட்டம். ஆம் ஆத்மி ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட 14 சிஏஜி அறிக்கைகளை சட்டசபையில் தாக்கல் செய்ய நடவடிக்கை.
ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவு. ஜம்மு ஸ்ரீநகர் நெடுஞ்சாலையில் பல இடங்களில் பனி மூடியதால் போக்குவரத்து பாதிப்பு. OTT தளங்களில் வெளியாகும் படங்களில் பெருகி வரும் ஆபாசத்தை கட்டுப்படுத்த தகவல் ஒலிபரப்புத்துறை உத்தரவு. ஆபாச காட்சிகள் இருந்தால் வயது வந்தோருக்கு மட்டும் என்ற எச்சரிக்கையை வெளியிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். முல்லைப் பெரியாறு அணையின் பராமரிப்பு மற்றும் பழுதுபார்ப்பு பணிகள் தொடர்பான வழக்கு. தமிழக அரசு எழுப்பிய பிரச்சினைகளை ஆராய்ந்து அறிக்கை தாக்கல் செய்ய மேற்பார்வை குழுவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. வெம்பக்கோட்டை அகழாய்வில் முதன்முறையாக சங்கினால் செய்யப்பட்ட பதக்கம் கிடைத்துள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். விலங்கு மற்றும் பறவையின் தலைப்பகுதியுடன் சுடுமண்ணால் செய்யப்பட்ட ஆட்டக்காய் கண்டறியப்பட்டுள்ளதாக வலைதளத்தில் பதிவு. சாம்பியன்ஸ் டிராபி போட்டித் தொடரில் ஆடிய முதல் ஆட்டத்திலேயே இந்திய அணி வெற்றி. வங்கதேசத்திற்கு எதிரான ஆட்டத்தில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் வாகை சூடியது.